பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற செய்தி யூ, அதாவது யூ சொல்லும் செய்தி. யூ என்ற எழுத்தில் முடிவடைகிற பல பெயர்களை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால மேதியனாகிய தரியு என்கிற ராஜாவை குறித்து பார்த்தோம். அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாகிய மத்தேயு என்பவரை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு மூன்றாவது காயு என்பவர்களை பார்க்க போகிறோம். ஏன்னா காயு என்கிற பெயரில் ஒரு நபர் அல்ல, பல நபர்கள் இருக்கிறார்கள். இவர்களை குறித்து நான் சரித்திரத்திலிருந்து எடுத்து பேசாமல் வேதாகமத்தில் இருக்கிறவைகளை உங்களோடு பேசும்படி நான் விரும்புகிறேன். ஏன்னா வேதத்தில் மறைந்திருக்கிறவைகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. நல்லா கவனிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். என்ன அப்படின்னா, முதலாவது பாருங்க, முதலாவது காயு யார் அப்படின்னா மக்கதோனியா தேசத்தில் உள்ள காயு என்கிற ஒரு நபர். ரெண்டாவது நபர் யார்னா தெர்பையனாகிய காயு என்கிற நபர். மூன்றாவது யார்னா கொரிந்து சபைக்கு இந்த வார்த்தையை பவுல் எழுதுறாரு. நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே ஞானஸ்நானம் கொடுத்தேன், உங்களில் வேறு ஒருத்தனுக்கு நான் கொடுக்கல அப்படிங்கிறார். அப்போ 3 பேர் இங்கே வர்றாங்க. அந்த 3 பேரில் பெயர்கள் தனித்தனி நபராக இருக்காங்க. ஆனால் ஒரு காயுவை பற்றி சொல்லும்போது அவருடைய கேரக்டர் மிகவும் அருமையாக நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்குது. அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இன்றைக்கு 3 காயுக்கள் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். முதலாவது பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்தில் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19:29. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும். அப்போ பவுலுக்கு வழி துணையாக வந்த மக்கதோனியராகிய காயுவும் வந்திருக்கிறாரு, அரிஸ்தர்க்கும் வந்திருக்கிறாரு. அப்போ இந்த காய்வு எந்த நாட்டை சார்ந்தவர் என்று சொன்னால் மக்கதோனியாவை சார்ந்தவர். இந்த மக்கதோனியாவில் தான் எந்த ஊர்லாம் வருதுன்னா பிலிப்பு வருது, தெசலோனிக்கே பட்டணமும் வருது. பிலிப்பு பட்டணமும் தெசலோனிக்கே பட்டணமும் இந்த மக்கதோனியா தேசத்தில் வருகிறது. நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகளை கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து படித்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த பகுதிகளை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த நிருபங்களை எழுதுறார் இல்லையா, ஒவ்வொரு நிருபம். இப்போ கொரிந்து எங்கே இருக்குது சரிங்களா, இப்போ ரோமாபுரி அது நமக்கு தெரியும், ரோமர். அப்புறம் பிலிப்பியர், நமக்கு பிலிப்பு பட்டணம் எங்கே இருந்துச்சு, தெசலோனிக்கே எங்கே இருந்துச்சு, பெரையா எங்கே இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பைபிளில் பின் பகுதியில் இருக்கிற பவுல் அப்போஸ்தலனின் பிரயாணங்கள், பவுல் அப்போஸ்தலனுடைய மிஷனரி பயணங்கள் அப்படிங்கிற மேப்பை கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பின்பகுதியில் பைபிளில் பின்பக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா எந்தெந்த ஊர், எந்தெந்த நாடு, எந்தெந்த பகுதியில் வருதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எழுதப்பட்டிருக்கு இவர் தெசலோனிக்கே, அதாவது மக்கதோனியராகிய தெசலோனிக்கேன்னு போட்டிருக்கோம். அதுக்கு நான் பைபிளிலிருந்து இன்னொரு விளக்கம் தரேன். தெசலோனிக்கே என்பது மக்கதோனியா தேசத்தில் தான் இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நான் பைபிளிலிருந்தே ஒரு விளக்கம் தரேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்தில் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 27:2. அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்து ஓட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு. எந்த ஊருங்க? இங்கே இருக்கிறதுல அரிஸ்தருக்கு. காயுவும் அரிதஸ்கும் எந்த ஊர்? அரிஸ்தர்க்கு எந்த ஊருக்காரங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கதோனியான்னு போட்டிருக்கு. இங்கே போட்டிருக்கு தெசலோனிக்கே பட்டணத்துக்காரன்னு போட்டிருக்கு. மக்கதோனியாவில் தான் தெசலோனிக்கே இருக்குது. அந்த அரிஸ்தருக்கும் இந்த அரிஸ்தருக்கும் ஒன்று. ஆனால் காய்வு ஒன்றல்ல, 2-3 பேர் வர்றாங்க, 3 பேர் வர்றாங்க. சரியா? இந்த இடத்துல இருக்கிற காயு மக்கதோனியா தேசத்து காய்வு.
இப்போ இதுக்கு அடுத்த பக்கம் ஒரு காய்வை பற்றி பவுல் சொல்கிறாரு. பவுல்னா அப்போஸ்தலனுக்கு துணையாக இருந்த லூக்கா எழுதுறாரு. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் லூக்கா எழுதுனது தானே. அப்போ லூக்கா எழுதும்போது என்ன சொல்கிறாரு படிக்கணும் பாருங்க. அப்போஸ்தலர் 20:4 பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செங்குந்தும் தெர்பயனாகிய காய்வும். இப்போ திடீர்னு காய்வு யாரு? தெர்பயனாகிய காய்வுங்கிறாரு. அப்போ தெர்பை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அது மக்கதோனியாவில் இல்லை, அகாயாவில் இல்லை, கலாத்தியாவில் இல்லை. தெர்பை எங்க இருக்குன்னா ஆசியா பக்கத்தில் வருது. ஆசியாவில் நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், பைபிளில் பின்பக்கம் நீங்கள் மேப்பை பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலருடைய பிரயாணங்கள், மிஷினரி பயணங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா அதில் ஆசியா வரும். ஆசியாவுக்கு கொஞ்சம் கீழே அந்த ஆசியான்னு எழுதியிருக்கோம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெர்பை அப்படின்னு இருக்குது. அப்போ அவர் மக்கதோனியா, இவர் தெர்பை. புரியுதா? இங்கே ரொம்ப அழகாக போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? அதாவது தெர்பயனாகிய காய்வும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகுக்கும் தூரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். அப்போ இவர் யாரு? தெர்பயனாகிய காய்வு. முதல்ல பார்த்தது மக்கதோனியா தேசத்து காய்வு, ரெண்டாவது பார்க்கிறது தெர்பயனாகிய காய்வு. இந்த தெர்பை ஆசியா பக்கம் வருது, ஆசியாவில் இருக்கிற ஆசியா பகுதிகளில் வருது. சரியா? இப்போ இன்னொரு காய்வு யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எங்கே எழுதுறாருன்னா கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. கொரிந்து எங்கே வருதுன்னா அகாயாவில் வருது. கொரிந்து எங்கே வருது? அகாயாவில் வருது. நான் படிக்கிறேன் பாருங்க. கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது நான் 2 பேருக்கு தான் உங்களில் கொடுத்தேன், நான் உங்களில் வேற யாருக்கும் கொடுக்கல. அப்போ உங்களில் வேற யாருக்கும் கொடுக்கல அப்படின்னா உங்களில் உள்ள இந்த 2 பேருக்கு தான் கொடுத்தேன்னு அர்த்தம். நான் படிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 15வது வசனம். நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை. அப்போ இங்கு ஒரு காய்வு வராரு. மக்கதோனியாவில் உள்ள காய்வு, தெர்பயனாகிய காய்வு. இங்கே சொல்றாரு கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. கொரிந்து பட்டணம் எங்கே வருதுன்னா அகாயா நாட்டில் வருது. எங்கே வருது? அகாயா நாட்டில் வருது. நீங்கள் தயவு செஞ்சு இதை என்ன செய்யணும், பின்னால் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கும். சரியா? அகாயாவில் உள்ளவர்கள், சில சபைக்கு சொல்லும்போது அகாயாவில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவார். நான் இன்னும் ஒரு சின்ன விளக்கம் கூட உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். இப்போ நீங்கள் படித்து பார்க்கலாமா? இன்னொரு வார்த்தை கூட நம்ம படிக்கலாம். அதில் இருக்கான்னு அந்த வார்த்தையை பார்க்கலாம். இருக்கு. 2 கொரிந்தியர் 1:1 படிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 1:1 போட்டிருக்கு, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் எழுதுறது அப்படிங்கிறாரு. அப்போ அகாயா நாட்டில் தான் அந்த கொரிந்து பட்டணம் வருது. அகாயா நாட்டில் மற்ற இடங்களில் சபை இருக்குன்னா அதுக்கும் சேர்த்து தான் அவர் எழுதுறாரு. சரியா? அப்போ எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போ நல்லா கவனிங்க. மக்கதோனியாவில் உள்ள ஒரு காய்வு, அடுத்தது தெர்பயனாகிய காய்வு. இப்போ கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது சொல்கிறேன், நான் உங்களில் வேற யாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுக்கலப்பா, நான் உங்களில் கிறிஸ்புவுக்கும் காய்வுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் எங்கே உள்ளவர் அப்படின்னா கொரிந்து பட்டணத்தில் உள்ளவர், இல்லைன்னா அகாயா நாட்டில் உள்ளவர். அப்போ நல்லா கவனிங்க, 3 காயுக்கள் இங்கு சொல்லப்படுறாங்க. இப்போ இந்த 3 காயுக்களில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உதவியாக இருந்த முக்கியமான அந்த காய்வு, ஏன்னா அவரை பற்றி தான் மூப்பனாகிய யோவானும் சொல்லுவார். அப்போ அந்த காய்வு மூலமாக நம்ம கற்றுக்கொள்வது என்னங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். மொத்தம் இந்த இடத்துல 3 காயுக்கள் இருக்கிறார்கள். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் பைபிளுக்குள்ளே உள்ள போவோம். வேதத்தில் இல்லாத மற்ற வரலாற்று செய்திகளை குறித்து நம்ம அதிகம் படிப்பதை விட வேதத்தை நன்கு அதிகமாய் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். வரலாற்று செய்திகளும் பிரயோஜனமாக இருக்கும். ஆனாலும் இது மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.